தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள் ஆராதிப்போம். ஜெபத்திற்கு தேவ ஜனங்களாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் யோசுவாவின் புத்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கைவிடாத ஆண்டவர். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா நாட்களிலும் கிருபையாய் நீர் எங்களை நடத்துவீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் நீர் எங்களை நடத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. புதிய நாளை நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளில் உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும். முழு இருதயத்தோடு தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை காணத்தக்கதாய், ஆண்டவரே ஸ்தோத்திரமோடு நடக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பா, தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே
உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம். கருவில் கண்ட நாள் முதலாய் கரங்கள் பிடித்து நடத்துகிறீ. கருவில் கண்ட நாள் முதலா கரங்கள் பிடித்து நடத்துகிறீ. கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே. கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம். சேற்றில் நின்று தூக்கினீரே, நாற்றமெல்லாம் மாற்றினீரே. என்னை சேற்றில் நின்று தூக்கினீரே, நாற்றமெல்லாம் மாற்றினீரே. பெரிய காரியம் செய்பவரே, செயலிலே வல்லவரே. பெரிய காரியம் செய்பவரே, செயலிலே வல்லவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம். அக்கினியில் நடக்கும்போது அவைகள் என்னை எரிக்கவில்லை. அக்கினியில் நடக்கும்போது அவைகள் என்னை எரிக்கவில்லை. ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே. ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜா பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே. நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே. நாளெல்லாம் உயர்த்திடுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்காய் மரித்த இயேசுவே, எனக்காய் உயிர்த்த ராஜனே. எனக்காய் மரித்த இயேசுவே, எனக்காய் உயிர்த்த ராஜனே. இருப்பவர் இருந்தவர் இனிமேலும் வருபவர். இருப்பவர் இருந்தவர் இனிமேலும் வருபவர். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி பாடிடுவே. நாளெல்லாம் உயர்த்திடுவே, நன்றி பாடிடுவே. நாளெல்லாம் உயர்த்திடுவே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே.
பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உங்க உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உங்க உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வேண்டும் வேண்டும் பிரசன்னமே, வேண்டும் வேண்டும் பிரசன்னமே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதுவே என் வாஞ்சைதானே, ஆயுளெல்லாம் தொடர்ந்திடுவே. அதுவே என் வாஞ்சைதானே, ஆயுளெல்லாம் தொடர்ந்திடுவே. ஆயுளெல்லாம் தொடர்ந்திடுவே, என் ஆயுளெல்லாம் தொடர்ந்திடுவே. வேண்டும் வேண்டும் பிரசன்னமே, வேண்டும் வேண்டும் பிரசன்னமே. இரவு பகல் வேதம் தியானிப்பேனே தியானிப்பேனே. இரவு பகல் வேதம் தியானிப்பேனே தியானிப்பேனே. தண்ணீர் ஓரம் நடப்பட்ட மரமாய் நான் செழித்திடுவே. தண்ணீர் ஓரம் நடப்பட்ட மரமாய் நான் செழித்திடுவே. மரமாய் நான் செழித்திடுவே. மரமாய் நான் செழித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சோதரம் தற்காலிகமாய் அவர்கள் அங்கே வேலை செய்கிற அநேகர் ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மற்றவர்களுக்கு வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே கல்லூரிகளில் ஆண்டவரே ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குறைந்த சம்பளத்தில் ஆண்டவரே வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே நல்ல வருமானம் இல்லாமல் பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோக தகப்பனே, அவர்களை நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் மேல் கிருபையாகி தேவன் அவர்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய கிருபை உள்ள கரத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறப்பா. காணாவரில் அற்புதம் நடந்தது போல அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பமும் தண்ணீரும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து அந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்கள் விடுதலை ஆகும்படியாக, இயல்பு நிலை திரும்பும்படியாக எல்லாருபடி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, புயலினால் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்கள் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த கப்பலில் மூழ்கி போன ஆண்டவரே அருமை சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பு ஆண்டவரே, பாதிப்பிலிருந்து எந்த மக்களை மீட்டு தரும்படியாக ஜெபிக்கிறப்பா தகப்பனே. புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், கடலோரத்தில் உள்ள மக்கள் கர்த்தர் அவர்கள் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஆஸ்திகளை இழந்திருக்கிற மக்கள், ஜீவன்களை இழந்திருக்கிற மக்கள் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. உறவுகளை இழந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தா. அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக இந்த நாட்களில் மதுபான கடை மூடி இருக்கு. அதனால் நிறைய இடங்களில் சண்டைகள் குறைந்திருக்குது, கொலைகள் இல்லாமல் இருக்கிறது, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது. அதே போல் வருகிற நாட்கள்லையும் நம்முடைய தேசத்தில் இந்த மதுபான கடைகள் நிரந்தரமாக இழுத்து மூடப்படணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மதுபான கடைகளுக்காக ஜெபிக்கிறோம். மதுபான கடைகளை இழந்த ஆண்டவரை நிரந்தரமாக இழுத்து மூடத்தக்கதாக கர்த்தர் எங்கள் தேசத்தில் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மதுபானத்திற்கு அடிமையாய் இருக்கிற ஆண்டவரே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அநேக வாலிபர்கள் நாள்தோறும் ஆண்டவரே அந்த மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு போய் தங்கள் வாழ்க்கை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. அதிலிருந்து கர்த்தர் ஆண்டவர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மதுபான கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட முடியாக, மதுபான ஆலைகள் எல்லாம் ஆண்டவரை தமிழ்நாட்டில் இழுத்து மூடப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், உங்களை ஆண்டவரான இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் வாருங்கள் ஆராதிப்போம். ஜெபத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த ஈவுகளுக்காக நன்றி. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிறவர்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தருடைய அந்த இரக்கம், தயவு, இதெல்லாம் நமக்கு இருப்பது பெரிய பாக்கியம். சோதரம். கர்த்தருடையவைகள் எவைகள் எல்லாம் மாறாது. சோதரம். எவைகள் எல்லாம் மாறாது. தேவன் நம்மேல் வைக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய சீடர்களிடத்தில் அன்பு வைத்தவர்
முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் மேன்மையான அன்பு தாய் தகப்பனுடைய அன்பு. அந்த அன்பு கூட ஒரு நாள் மாறலாம், மாறி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என் மேல் உங்கள் மேல் வைக்கிற அன்பு மாறாது. அந்த அன்பை பரலோகத்திலிருந்து நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று தீர்க்கதரிசிகள் வழியாக, தன்னுடைய வேதத்தின் வழியாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த அன்பை பூரணமாய் ஒரு நாள் அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். பாவிகளாய் இருக்கும்போது நமக்காக சிலுவையில் மரித்தாரே, என்மேல் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பு மாறாதவைகள். ஒருவேளை அன்பு இல்லாமல் இருக்கலாம், பலருடைய அன்பு குறைந்து போயிருக்கலாம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அக்கிரமம் பெருகுவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தேவன் மேலும் அன்பு தணிந்து போகும், மனிதர்கள் மேலும் அன்பு தணிந்து போகும். அன்பு மாறாதவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் மாறாத ஒரு அன்பு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும்போது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகம். சோதரம், ஆண்டவருடைய அந்த அன்பு மாறாத ஒரு அன்பு. அதனால்தான் யூதாஸ் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்க தீர்மானித்த போது, சிநேகிதனை முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று அன்போடு கேட்டார், கோபத்தோடு கேட்கல. ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகும்போது சீடர்களை பார்த்து கேட்டார், அன்போடு கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு அந்த மக்கள், பேதுரு சொன்னார், நான் மீன் பிடிக்க போகிறேன், மற்றவர்கள் சொன்னார்கள் நானும் வருகிறேன் என்று சொல்லி. அவர்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. அப்பொழுது காலையில் கரையில் வந்து நின்று, பிள்ளைகளா சாப்பிடுவதற்கு ஏதாயில் உண்டா என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஒரு நாளும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. இரண்டாவது, எது மாறாது? புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம், புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும் போது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய இரக்கங்கள் மாறாதவைகள். அவருடைய இரக்கங்கள் மாறாதவைகள். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறவர். மோசே ஜெபம் பண்ணும்போது இப்படி சொன்னார், நீர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி. தேவனுடைய இரக்கம் சோதரா மாறாதவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என் மேல உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கம் ஒருபோதும் ஒரு நாளும் மாறாதவைகள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அந்த மக்கள் இயேசுவிடத்தில் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருக்கும்போது 3 நாள் உபதேசித்திருக்கிறார். 3 நாள் முடிந்து அவர்களை அனுப்பும்போது, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி இரக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே என் மேலே வைக்கிற அந்த இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் மாறாது. அதே போல் ஆண்டவருடைய அந்த காரியங்கள் மாறாத காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த ஆளுகை மாறாது.
தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் எத்தனையோ ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். பிசாசும் அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது என்பதை நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவனுடைய ஆளுகை ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று வாசிக்கிறோம். அதேபோல 4வது அதிகாரம் 34வது வசனம், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆளுகை ஒரு நாளும் ஒருபோதும் ஆமென் மாறாதவைகள். மனிதனுடைய ஆளுகைகள் மாறும், பிசாசுடைய ஆளுகைகள் மாறும். தேவனுடைய ஆளுகை ஹல்லேலூயா ஒரு நாளும் ஒருபோதும் அது மாறாதவைகள். சோதரம். அடுத்ததாக தேவனுடைய காரியங்கள் எவைகள் மாறாது? சங்கீதங்களின் புத்தகம் 62வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, 62:11, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. தேவனுடைய பிள்ளைகள், வல்லமை தேவனுடையது, வல்லமை மாறாது. சோதரம், நாம் வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஓட்டம் முடியும் போது அந்த வல்லமை ஆமென் என்னை விட்டு நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஆனால் தேவனுடைய வல்லமை மாறாதவைகள். தேவனுடைய வல்லமை மாறாதவைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 44:24வது வசனத்தை வாசிக்கும்போது, 44:24, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமை மாறாது. அவருடைய வல்லமை மாறாது. அவருடைய வல்லமை ஒரு நாள் ஒருபோதும் மாறப்போகிறதில்லை. அடுத்ததாக மாறாத காரியம் அவருடைய பரிசுத்தம், ஒரு நாளும் மாறாதவைகள். ஆபகுக்கு புத்தகம் 1வது அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்தம் மாறாதவைகள். 13வது வசனம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் மாறாது. ஒருவேளை நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் சில வேளைகளிலே அந்த பரிசுத்த நிலையை விட்டு நாம் சில வேளைகளிலே தடுமாறி பின்வாங்கி போகிறோம். மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் பரிசுத்தமாக்கி பழைய நிலையில் வைக்கிறார். நான் மாறாதவர். அதனாலே யாக்கோப்பின் பிள்ளைகளே, சந்ததிகளே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த அன்பு மாறவில்லை, ஆண்டவருடைய இரக்கம் மாறவில்லை, ஆண்டவருடைய ஆளுகை மாறவில்லை, ஆண்டவருடைய வல்லமை மாறவில்லை, ஆண்டவருடைய பரிசுத்தம் மாறாதவைகள். சத்தத்தை உயர்த்தி சோமனு, ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீர் என்மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவியாயிருந்த என்னை நீர் நேசித்து சிலுவையில் மரித்தபடினாலே உம்முடைய அன்பை, பரலோக தகப்பனே, உம்முடைய அன்பை எனக்காக வெளிப்படுத்தி காட்டினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லையப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே ஈடு இணையில்லாத அந்த அன்புக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்மை போல சிலுவையிலே அர்ப்பணித்து ஜெபிக்க, அர்ப்பணித்து நிற்க எனக்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே,
ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று சொன்னீரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அழியாத உம்முடைய அன்பு கூறுகிற யாவரோடு உம்முடைய கிருபை இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த கிருபை தாங்கட்டும் என்று செபிக்கிறோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளும் அப்பா. ஆண்டவரே குறையில்லாமல் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.